சூரத்து தாஹா அத்தியாயம் அல்லாஹ் திருமறையில இறக்கிய அத்தியாயங்களில் எல்லாம் உள்ளத்தை ஈர்ப்பதில் அலாதியான சக்தி கொண்ட அத்தியாயம். பாருங்க, நீங்க இன்னொரு தடவை போய் கேட்டு பாருங்க. அவ்வளவு ஈர்ப்பு, சொல்ல அழகு மிக்க அத்தியாயங்கள். இலக்கியத்தில் ஈடுபாடு இருக்கிற எவரும் அந்த வசனங்களின் வார்த்தைகளை சும்மா கடந்து போகவே முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் உள்ளே ஓதப்பட்டு கொண்டிருக்கிற வசனங்கள் அவர் காதுகளில் வந்து விழுகிறது. மீறி உள்ள போறாரு. அவங்க ஏடுகளில் ஏதோ பலகையில் எழுதி வைத்திருந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டிருந்தாங்க. இவர் உள்ள வந்தவுடனே அதை அங்கங்க மறைச்சு வச்சாங்க. இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள அறையில போய் ஒளிஞ்சுக்கிட்டார். வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கோபம் தீர சகோதரியையும் அவருடைய மச்சானையும் அடித்தார். மச்சானின் அம்மாவையும் அடித்தார் என்று வருகிறது. மச்சானுடைய அம்மா, அந்த அம்மாவையும் அடிச்சார். அடிச்சு முடிச்சு கோபம் ஓய்ந்த போது அவருடைய புத்தி அவருடைய காதிலே விழுந்த அந்த வார்த்தைகளை நோக்கி திரும்பியது. நீங்கள் படித்துக் கொண்டிருந்தீங்களே, என்ன அது என்று கேட்டார். அல்லாஹ் வைக்கிற ஏற்பாடு. அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தா இப்படித்தாங்க நடக்கும். நாம அதனால தாங்க அல்லாஹ்ட்ட எப்பவும் ஹிதாயத்து கேட்கணுங்கிறது. அல்லாஹ் அடிப்படையில் நமக்கு ஹிதாயத்து வச்சிருக்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடுவேன் என்கிற முடிவோடு வந்தவருக்கு இந்த வசனங்கள் ஏற்படுத்துகிற மாற்றத்தை அங்க பாருங்க. அடிக்கிறாரு, அடிச்சு முடிச்சிட்டு கேட்கிறாரு, என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, எங்க அது, அதை எனக்கு கொடுங்க. அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி சொன்னார்கள், நீங்கள் இதை வாங்கிக் கொள்ள முடியாது, நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள், சுத்தமானா தான் தர முடியும்ங்கிறாங்க. அப்படி சொன்ன போது உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குளிக்கிறார்கள். மாற்றத்தை எல்லாம் எப்படி ஏற்படுத்துகிறான்? அந்த வார்த்தைகளின் ஈர்ப்பது. அரபு மக்களிடத்தில் இந்த கவிதையின் மீதான ஈர்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா தாஹா அத்தியாயத்தின் வசன அழகுகளை வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய இதயத்தை அல்லாஹ் சுண்டி இழுக்கிறான். அப்படி இழுப்பதற்கான ஆரம்ப ஏற்பாடு ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்ட அந்த இன்ப ஈர்ப்பு இந்த இடத்துல மீண்டும் துளிர் விடுகிறது. அவர் கேட்டாரு, அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்க. அவர் குளிச்சிட்டு வந்தாரு. குளிக்க போனாரு. குளிக்க போகும்போது மறைஞ்சிருந்தார் இல்லையா, அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து என்ன செய்ய போறீங்க என்று சகோதரி இடத்திலும் ஃபாத்திமா அம்மா இடத்திலும் சயீத் இப்னு ஸைத் இடத்திலும் கேட்டார். என்ன செய்ய முடியும்? கொடுக்கத்தான் முடியும். என்ன செய்ய முடியும்? அவர் கேட்டா கொடுக்கலாம். மரியாதையோடு கேட்பார் என்றால் கொடுக்கலாம். அதற்குள்ளே வந்தாரு. ஓடி இவர்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப போய் மறைஞ்சுக்கிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாரு. அவரிடத்திலே அந்த ஏட்டை கொடுத்தார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், அரபகத்தில் எழுத படிக்க தெரிந்த 17 பேரில் ஒருவராக. வாசகங்களை படித்த போது அவர் சொன்னார், என்ன அருமையான வாசகங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கேட்டார், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே மறைவில் இருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், அல்லாஹ் முஹம்மதின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டான். நேற்று நான் கேட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸ ஹாதத் தீன பி அஹப்பிர் ரஜ்லைனி இலைக்க பி அபீ ஜஹலின் ஓ பி உமர் இப்னுல் கத்தாப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த தீனை அபூ ஜஹலை கொண்டோ உமரை கொண்டோ நீ வலிமைப்படுத்து. இவ்விருவரில் யார் உனக்கு பிரியமானவர்களோ அவர்களை கொண்டு வலிமைப்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நேத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தாங்க, அல்லாஹ் இன்னைக்கு அந்த துஆவை ஏத்துக்கிட்டான் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறதே வித்தியாசமானது. மற்றவங்களெல்லாம் மார்க்கத்தை விரும்பி வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மார்க்கமே விரும்பி வந்தால்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த 2 பேத்துல உனக்கு யார் பிரியமானவங்களோ அவங்கள கொடுன்னு கேட்டது.